சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற பொங்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக 15 நாட்களுக்கு முன்புதான் கிறிஸ்துமஸ் நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று அண்ணன் சேகர் பாபு அவர்கள் என்னை இந்த மாவட்டத்திற்கு அழைத்து வந்தார். அதற்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தீபாவளி நிகழ்ச்சியை ஒட்டி அந்த நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளுக்கு வந்திருந்தேன். இன்னைக்கு தொடர்ந்து பொங்கல் நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இப்படி தொடர்ச்சியா இந்த சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பக்கத்து தொகுதி தான். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனா என்னுடைய தொகுதியில கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியை விட இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் துறைமுகம் தொகுதியில் அதிகமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வேன். சில நேரம் நான் சென்னை சேப்பாக்க திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரா இல்ல துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினரா என்று எனக்கே சந்தேகம் வருகின்ற அளவுக்கு என்னை அழைத்து வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி முடிந்து என்னை வீட்டில் விடுவதற்காக அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வருவார் என்று நினைத்தால் கிடையாது. அவர் அடுத்த நிகழ்ச்சிக்கு தேவையாகத்தான் என் கூட வந்துவிட்டு இருக்கிறார் என்று அர்த்தம். நிச்சயம் அது இன்றைக்கும் நடக்கும். உழைப்பு அந்த அளவுக்கு எல்லோருக்கும் டஃப் கொடுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் அதிகமான டஃப் கொடுக்கிற அளவுக்கு அவருடைய உழைப்பு. இன்னும் நம்முடைய பெருமையாக சொல்லணும், தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், சேகர் பாபு அல்ல நீ வெறும் சேகர் பாபு கிடையாது செயல் பாபு என்று தலைவர் அவர்களால் பலமுறை பாராட்டை பெற்றவர். அப்படிப்பட்ட அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு டேட்டா செல்போன் வாங்கினா டேட்டா பேக்கேஜா கொடுப்பாங்கல்ல, அது மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் முன்பு தான் இந்த தேதி வாங்கினார். என்ன நிகழ்ச்சின்னு பொங்கல் நிகழ்ச்சின்னு சொன்னார். ஆனா அவர் என்கிட்ட சொல்ல 4 நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லவே இல்லை. நான் ஒரு நிகழ்ச்சியும் நினைச்சுட்டு வந்தேன். இன்றைக்கு மட்டும் இது 4வது நிகழ்ச்சி. முதல்ல பாரதி மகளிர் கல்லூரியில் அவங்களுடைய நீண்ட வருட கோரிக்கை ஒரு ஆடிட்டோரியம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்முடைய சேகர் பாபு அவர்கள் உடனடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அதற்காக நிதியும் பெற்று இன்றைக்கு அந்த அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கிறது. வெறும் இன்னும் 4 மாதங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பாரதி மகளிர் கல்லூரியில ஒரு புதிய கலையரங்கம் வர இருக்கின்றது. அதன் பிறகு அன்னை தயாளு அம்மையார் தொண்டு நிறுவனத்தில் பயிற்சி பெறுகின்ற படித்துக் கொண்டிருக்கக்கூடிய 4500 மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்க வந்திருக்கின்ற அதை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பாரிமனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் மறுகட்டுமான பணிக்காக குடிபெயர்ந்து போயிருக்கக்கூடிய 1200 குடும்பங்களுக்கு அவங்களுக்கு பொங்கலை சிறப்பாக கொண்டாடணும்னு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி இருக்க. இன்றைக்கு கழக உடன்பிறப்புகள் உங்களுக்கு சுமார் 3600 பேருக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை இங்கே வழங்கி இருக்கின்றார். இப்படி 4 நாட்கள் நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை ஒரே நாள்ல நடத்தி காட்டியிருக்கிறார் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். எந்த விழாவாக இருந்தாலும் அதை வெறும் பிரம்மாண்டமாக மட்டுமல்ல, அதை அர்த்தத்தோடு நடத்தக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். கலைஞர் பிறந்த நாளாக இருக்கட்டும், தலைவர் பிறந்த நாளாக இருக்கட்டும், இனமான பேரரசு தத்தோடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், கிறிஸ்துமஸ், பொங்கல், ரம்ஜான், தீபாவளி எந்த விழாவாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனா என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வது கிடையாது. அதுவும் நான் சேகர் பாபு அவர்கள் மட்டும்தான் விதிவிலக்கு. தந்தை பெரியார் திடலுக்கு வருவாங்க, அதை வைத்துக் கொண்டு எப்படியாவது என்னை வைத்துக் கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திவிட வேண்டும் என்று அதையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்படி
பொதுமக்களுக்கு கழகத்தினருக்கு பயன் தரக்கூடிய வகையில ஒவ்வொரு நிகழ்ச்சியும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர் தான் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். இந்த முறை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த பொங்கலை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும், திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று தலைவர் சொல்லியிருக்கின்றார். ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது நம்முடைய பண்பாட்டு திருவிழா, உழைப்பை கொண்டாடுகின்ற திருவிழா, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட பண்டிகைனா அது நம்முடைய பொங்கல் பண்டிகை மட்டும்தான். அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை நம்முடைய கழகம் செஞ்சு கொண்டிருக்கிறது. கழகம் மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசும் இன்றைக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை இந்த பொங்கலை முன்னிட்டு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் அறிவித்து இன்றைய காலையிலிருந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாசம் சென்ற மாதம் வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,17,00,000 பேர் 1,13,00,000 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதத்திலிருந்து அது இன்க்ரீஸ் செய்யப்பட்டு இன்னைக்கு 1,30,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மாணவ மாணவிகளுக்கு 2019 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கைவிட்டப்பட்ட ஒரு திட்டம், அந்த லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் அறிவிச்சு இன்னைக்கு 10 லட்சம், இந்த வருடம் மட்டும் 10 லட்சம் லேப்டாப்புகளை மாணவ மாணவிகளுக்கு இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கி இருக்கின்றோம். இப்படி பல்வேறு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிருக்கு விடியல் பயண திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கின்றது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக, நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்லணும்னா, டெவலப்பிங் ஸ்டேட்ல 11.19% டபுள் டிஜிட் குரோத்தோட வரலாற்றிலே முதன்முறையாக இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு சிறப்பு பெற்றிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் இன்னைக்கு ஒன்றிய அரசு பாஜகவுக்கு வைத்தறிச்சல், கோபம். தமிழ்நாட்டுக்கு நம்ம எதுவுமே பண்றது இல்லையே, இருந்தாலும் எப்படி இவ்வளவு சாதனைகள் செய்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு தெலுங்கானா மாநிலத்தில் இந்த திட்டத்தை பார்த்து, பஞ்சாப் மாநிலத்தில் இந்த திட்டத்தை பார்த்து அவங்களும் இன்னைக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்தை தெலுங்கானா மாநிலத்தில் அறிமுகப்படுத்துறாங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உரிமையை கொடுக்கறது இல்லை. கல்வி உரிமை, சென்ற ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி 2500 கோடி ஒன்றிய அரசு நம்முடைய அரசுக்கு தரணும், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது தரணும். நம்முடைய வரிப்பணம், நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணத்தை பிரிச்சு கொடுக்கறது தான் ஒன்றிய அரசோட வேலை. 2500 கோடி கொடுக்கல. என்ன காரணம்? சென்ற ஆண்டு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. நம்முடைய தலைவர் பார்த்தாரு, இந்த புதிய கல்விக் கொள்கை என்னென்ன இருக்கு, மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சி, பாடத்திட்டத்துல மீண்டும் குறுக்கு வழியில ஹிந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையில வழிகள் இருக்கு. மீண்டும் குலக்கல்வி திட்டம், தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பையன் பார்க்கணும், பையன் என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பொண்ணு பார்க்கணும்னு குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைப்பதற்கான முயற்சி இந்த புதிய கல்விக் கொள்கை. நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டார், முடியாது, நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டார். ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னாரு, எல்லா மாநிலங்களும் ஏத்து வச்சு தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது, 2500 கோடி கொடுக்க மாட்டோம், நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2500 கோடி கொடுப்பேன்னு சொன்னார் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையை என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது நான் திணிக்க மாட்டேன், இந்திய மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய வர மாட்டேன், இந்தி திணிக்க நுழைய வர மாட்டேன்,
சமஸ்கிருதத்தை நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்க முடியாது, குலக்கல்வி திட்டத்தை நாங்க என்னைக்கும் எதிர்ப்போம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் முதல்ல சொன்னாரு. இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாக்குறாங்க. ஆமா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்லயே சொன்னாரு. இன்னைக்கு ஒன்றிய அரசு எதாவது திட்டத்தை கொண்டு வந்தாலும் மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் என்ன பாக்குறாங்க தெரியுமா? தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்குது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க அப்படின்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், நம்முடைய தமிழ்நாடு. அதனால இன்னைக்கு பல்வேறு வகையில நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க, கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, டீலிமிட்டேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மாநிலத்தில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதை காரணம் காட்டி அந்த 39 7 தொகுதியை குறைச்சு 32 முயற்சிக்கிறாங்க. மாநில உரிமையை பறிக்கிற வேலை. இப்படிதான் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தாங்க. இது ஆரம்பத்தில் எதிர்த்தது நம்முடைய தலைவர் தான். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்து எப்படியும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பா மகளிர், சிறுபான்மை மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது இல்ல, திமுகவுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய வாக்குகளை எப்படியாவது நீக்கணும்னு மற்ற மாநிலங்களில் பண்ணிருக்கிறாங்க, பீகார்ல பண்ணிருக்கிறாங்க. இதை சொல்லிதான் நம்முடைய முதலமைச்சர் எதிர்த்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க எஸ்ஐஆர் திட்டத்தில் ஒரே மாசம். தமிழ்நாடு சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 20 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், நீங்க தொடர்ந்து இந்த ஒரு மாசமா அந்த பணிகள் ஈடுபட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நான் உரிமையோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், அந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் விடுபட்டு போன வாக்காளர்கள், குறிப்பா உங்களுடைய வாக்குகள், உங்களுடைய குடும்பத்துடைய வாக்குகள், உங்களுடைய நண்பர்களுடைய வாக்குகள், அதையெல்லாம் சரி செஞ்சு அதையெல்லாம் லிஸ்ட்ல திருப்பி சேர்ப்பதற்கான அந்த பணிகள்ல நீங்கள் ஈடுபடணும். பொதுமக்களுடைய வாக்குகளையும் அதில் சேர்ப்பதற்கான பணிகளை விடுபட்டு போச்சான்னு பார்த்து செக் பண்ணி சேர்ப்பதற்கான பணிகள் ஈடுபடணும். வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. நிச்சயம் இந்த ஒன்றிய அரசு செய்கின்ற இந்த தில்லுமுள்ளு வேலைகள்லாம் செஞ்சு எப்படியாச்சும் ஜெயிக்கலான்னு ஒன்றிய அரசு, பாஜகவும் அடிமை கூட்டமும் முயற்சிக்குது. அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு அதிகமா இருக்கோ இல்லையா, இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதிகமா இருக்கு. இந்த பெயர் பட்டியல தயவுசெய்து செக் பண்ணுங்க. 18ஆம் தேதி வரைக்கும் அதற்கான நேரம் இருக்குது. தகுதியான ஒரு வாக்காளர் பெயர் கூட வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது. உங்களுடைய வாக்குரிமையை நாம பாதுகாக்க வேண்டும், காப்பாற்றிக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா பாசிஸ்டுகள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பு திரு அமித்ஷா, ஒன்றிய உள்துறை அமைச்சா வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லையே, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரத்தையோ அல்ல ஜாதி கலவரத்தையோ ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி அதுல கலவரத்தை ஏற்படுத்தி அதுல குளிர்காயலான ஒன்றிய பாஜக அரசு நினைக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வந்திருந்தாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? பீகார்ல மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து அங்கெல்லாம் நாங்க ஜெயிச்சிட்டோம், பாஜக ஜெயிச்சிருச்சு, எங்களுடைய அடுத்த டார்கெட் தமிழ்நாடுன்னு வந்து சொல்லிட்டு போறாரு. யார் வேணாலும் எந்த டார்கெட் வேணா பிக்ஸ் பண்ணலாம், என்ன இலக்கு வேணா வைக்கலாம். ஆனா தேர்தல் களத்துல கலக்க போறது, வெற்றி அடைய போறது திராவிட முன்னேற்ற கழகம் தான், எங்களுடைய உடன்பிறப்புகள் தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறாங்க. பாசிச பாஜகவையும் அடிமை அதிமுகவையும் மொத்தமா நிராகரிக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து இருக்கிறாங்க. பாஜகவுடைய பழைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட டெல்லி போயிருக்கிறாரு. இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போறாரு, பத்திரிகையாளர் செஞ்சுட்டு போறாரு. என்ன தெரியுமா சொல்லிட்டு போறாரு? பார்த்திருப்பீங்க, பத்திரிகை தொலைக்காட்சிகளை பார்த்திருப்பீங்க. போன முறை மாதிரி நான் மூஞ்ச மூடிட்டு போக மாட்டேன், இந்த முறை மூஞ்ச காட்டிக்கிட்டு போறேன்னு ஒரு எதிர்கட்சி தலைவரும் சொல்லிட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேட்ட நிலைமையில இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு படத்துல நகைச்சுவை காட்சி வரும், எதை கேட்டாலும் எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாத்தையும் டெல்லியில இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிற ஒரே கொள்கை. இப்படிப்பட்ட அடிமைகளையும் அவருடைய ஓனர்களையும் நாம வீழ்த்த வேண்டும். இந்த மாதிரி புதிய அடிமைகளும் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
அது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா உணர்ந்திருக்கிறாங்க. யாரை வேணா ஏமாத்தலாம், தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்ற ஒரே தலைவர், ஒரே இயக்கம்னா நம்முடைய தலைவர் தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா மக்களுக்கு நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி எந்த நேரத்திலையும் 24 மணி நேரமும் களத்துல மக்களோடு மக்களாக நிற்பவர்கள் நாம. அதை மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள், சிறுபான்மை மக்கள், மாணவர்கள், குறிப்பா மகளிர், பெண்கள், இப்படி அனைவருடைய ஆதரவையும் பெற்ற இயக்கமாக இன்னைக்கு நம்முடைய அரசு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்க இடத்துல கேட்டுக்கொள்வதெல்லாம், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இது தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு தேர்தல். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள்றாங்களா அல்லது டெல்லி ஆளப்போதா அப்படிங்கறத முடிவு செய்ய போகின்ற தேர்தல் வருகின்ற தேர்தல். நம்முடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, சுயமரியாதை இருக்கு. அந்த வரலாற்றை, அந்த சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு அதிகமாக இருக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கேன். எப்படி 10 நாட்களுக்கு 5 நாட்கள் வெளியூர்ல தான் இருப்பேன். அனைத்து தரப்பு மக்களையும் சந்திச்சுட்டு வரேன். மாணவர்கள், மகளிர், விவசாயிகள், தொழிலாளர்கள், இப்படி அனைத்து மக்களையும் சந்திச்சுட்டு, பொதுமக்கள், ஒரு ஊருக்கு போகும்போது, ஒரு மாவட்டத்திற்கு போகும்போது அந்த மக்களுடைய கொடுக்கின்ற அந்த வரவேற்பு, அந்த மகிழ்ச்சியான வரவேற்பு எல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்க. வரப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். தலைவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட் 200. நாம் அத்தனை பேரும் களத்துல இறங்கி அடுத்த இன்னும் 100 நாட்கள் கூட இல்ல, 90 நாட்களுக்குள்ளதான் இருக்கு நமக்கு நேரம். இந்த வர இருக்கக்கூடிய அடுத்த 90 நாட்களும் மிக மிக முக்கியம். அந்த பிரச்சாரத்தை நாம மேற்கொண்டாக வேண்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே அந்த பணிகளை நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள். நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும்.